வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஊதிய உயர்வு மூலம் குறைந்தபட்சம் 1420 முதல் அதிகபட்சம் 6460 வரை பணப்பலன்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் 1,90,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமையில் சென்னையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை, அண்ணா தொழிற்சங்க பேரவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், CITU உட்பட மொத்தம் 85 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காலை 11 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை இரவு 9 மணி வரை நீடித்தது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டு 15வது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. 6% ஊதிய உயர்வு. இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் 1,09,757 பேர் பலனடைவர். இதில் 48,006 ஓட்டுநர்களும், 42,825 நடத்துனர்களும், 13,003 தொழில்நுட்ப பணியாளர்களும், 2,529 இதர பிரிவு பணியாளர்களும் அடங்குவர். இந்த ஒப்பந்தத்தின்படி கடந்த 2023 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து ஊழியர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2024 செப்டம்பர் 1 முதல் நிகழாண்டு மே மாதம் வரை உள்ள ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை மட்டும் 4 காலாண்டு தவணையாக வழங்கப்படும். இந்த ஊதிய உயர்வால் குறைந்தபட்சம் 1,420 முதல் அதிகபட்சம் 6,460 வரை பணப்பலன்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் செலவைப்படி ரூபாய் 140 160ஆகவும், தனி பேட்டா ரூபாய் 16 ரூபாய் 21ஆகவும், இரவு பணிப்படி 35 40ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓய்வு வரை உள்ள இடங்களில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இரவு தங்கள் படி ரூபாய் 29 34ஆகவும், ஓய்வு வரை இல்லாத இடங்களில் 30 35ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் மலைப்பகுதிகளில் ஓய்வு வரை உள்ள இடங்களில் ரூபாய் 26 ரூபாய் 31ஆகவும், ஓய்வு வரை இல்லாத இடங்களில் ரூபாய் 32 ரூபாய் 37ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தையற்கூலி ஆண்களுக்கு ரூபாய் 500ஆகவும், பெண்களுக்கு ரூபாய் 350ஆகவும், மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் 500ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் மலைப்பிரதேசப்படி ரூபாய் 4000 உயர்த்தப்பட்டுள்ளது. கடன் உதவி. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் திருமண கடன் ரூபாய் 1,00,000ஆகவும், பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 20,000ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் ஊக்கத்தொகை அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒரே முறையில் கணக்கீடு செய்து தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக பணியாளர்களுக்கு வழங்குவது தொடர்பாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் குறைந்தபட்ச ஊக்கத்தொகையாக நாளொன்றுக்கு ரூபாய் 20 உயர்த்தப்படுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த புதிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழக அரசு சார்பில் போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் ரூபாய் 319.50 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும். மேலும் அரசுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 40,026 லட்சம் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநடப்பு. எனினும் இந்த புதிய ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து CITU, AITUC, DDSF உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் வெளிநடப்பு செய்தனர். பேச்சுவார்த்தையின் போது தொழிலாளர் தனி இணை ஆணையர் இல்ல ரமேஷ், போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி, நிதித்துறை அரசு சிறப்பு செயலர் அருண் சுந்தர் தயாளன், போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் செயலர் கார்மிகம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதே போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.